ராஜ், சோப்ராஜ். என்ன பிரச்சனை? நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். இனிமேல் சாரால மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். ஆமா, அவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஆமா. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் எனக்கு அது தூசுதான். பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு ரேட்டும் கூடும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். எனக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. அப்படின்னா விஷயத்த சொல்லுங்க. அது 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 வந்து என்ன? அது வந்து சார். என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா? பிரச்சனை இருக்கு சார், அத நானே சொல்றேன். அப்படின்னா சொல்லுடா. அது வந்து சார், ஒரு பொண்ணு கூட்டி கொடுத்ததுல பிரச்சனை. சார் வேணாம் சார். சார் அடிக்காதீங்க சார். சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், அடிக்காதீங்க. ஐயோப்பா வேணாம் சார். சார் எதுவும் பண்ணல சார், விட்டுருங்க சார். யாரும் தெரியுமாடா உனக்கு? ஏண்டா நீ கூட்டி கொடுத்த கேஸ சரி பண்றதுக்காக நான் இங்க இருக்கேன். என்ன மாமா நினைச்சியா? கொன்னுடுவேன்டா உன்னை. சார் நான் தெரிஞ்சு கூட்டி கொடுக்கல சார். என்ன? ஒரு நண்பனுக்காக கூட்டி கொடுத்த கதை சார் அது. ஒரு நண்பனுக்காக? அது ஒரு பெரிய கதை சார். என்ன இருந்தாலும் கூட்டி கொடுத்த கதை தானடா. சொல்லுங்க. அது ஒரு கதையோட கதை சார். ஆமா சார், ஆமா சார். ஒரு சோக கதை, இதயத்தையே உருக்குற ஒரு துயரமான கதை சார். நீங்க அதை கேட்டாதான் உங்களுக்கு புரியும். அண்ணா ஒரு நிமிஷம். அந்த இம்ரானோட ஒரு குரூப் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு 2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நான் எங்கடா போய் உட்கார்ந்து இருக்கிறது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணா. நீ போ. அப்படி பாக்காதீங்கண்ணா. உன்னோட கதை பெரிய கதைன்னு தானே சொன்ன? ஆமா ஆமா சார். ஒரு 2 மணி நேரத்துல முடிஞ்சிருமா? இது என்ன சினிமா கதையா? அமைதியா முடிஞ்சிருமான்னு கேட்டேன். முடிச்சிடலாம் சார். அப்ப சொல்லுடா. கதையில பொய் இருக்க கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும்.